ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் துலாம் ராசியில் பிறந்தவங்க உங்கள் லைஃப்பில் நல்லா டெவலப்மெண்ட் ஆகணும்னா நீங்கள் தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள், வழிபாடுகள், பரிகாரங்கள், தான தர்மங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கடைசியில் துலாம் ராசிக்கு சில முக்கியமான பலன்கள் சொல்லியிருக்கேன், அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே மேச ராசியிலேருந்து கன்னி ராசி வரை 6 ராசிக்காரங்களுக்கு லைஃப்பில் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணுங்கிறது போட்டிருக்கேன். அதை தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. பொதுவாக நம்ம லைஃப்பில் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கணும்னா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பாசிட்டிவாகவே நடக்கணும் இல்லைங்களா? அப்படி நமக்கு எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறந்த ராசி மற்றும் லக்னத்திற்குரிய கிரகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினசரி வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் டெவலப்மெண்ட் என்பது அதிகமாகிட்டே இருக்குங்க. அப்படி பார்க்குறப்ப நீங்கள் பிறந்த துலாம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. சரி, இனி துலாம் ராசியில் பிறந்தவங்க வீட்டளவில் செய்யக்கூடிய வழிபாடுகள், பரிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. முதல்ல நீங்கள் குடியிருக்கிற வீடாக இருக்கட்டும், கடை, அலுவலகங்கள், தொழில் நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் மேக்சிமம் கிழக்கு பார்த்தே அமைச்சுக்கோங்க. கிழக்கு கிடைக்கலைனா வேணா வடக்கு பார்த்து அமைச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க குடியிருக்கிற வீடு, கடை, அலுவலகம் எதுவாக இருந்தாலும் எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க. நீங்க குடியிருக்கிற வீட்டுக்கு வெள்ளை கலர் பெயிண்ட் அடிக்கிறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை எப்பவுமே கொடுத்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி உங்க ஆடைகள்ல மேக்சிமம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. வெண்மை நிற ஆடைகளை அடிக்கிற முறை அணிஞ்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது. குறிப்பா வெள்ளிக்கிழமை ஃபுல் டே வெண்மை நிற ஆடைகளை அணிஞ்சுக்கோங்க. லேடிஸை பொறுத்தளவுக்கு ரோஸ் கலர் ஆடைகளை அணிஞ்சுக்கலாங்க. அதாவது வெண்மை கலந்த ரோஸ் கலர் ஆடைகளோ அல்லது பியூர் ரோஸ் கலர் ஆடைகளையோ அணிஞ்சிட்டு வரலாங்க. வெள்ளை நிற கர்ச்சீப் எப்பவுமே கையில வச்சுக்கோங்க. கண்டிப்பா தெய்வ வழிபாடுகளை நம்புங்க. வீட்டில் பெரிய மகாலட்சுமி படம் வச்சு அதுக்கு முன்னாடி வெள்ளி தட்டுலையோ அல்லது சில்வர் தட்டுலையோ டைமண்ட் கல்கண்டு போட்டு வச்சுங்க. தினசரி விளக்கேற்றுங்க. அந்த விளக்குக்குள்ள டைமண்ட் கல்கண்டு போட்டு விளக்கேற்றுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் கூட ஃபுல் டே வீட்டில் விளக்கேற்றி வைங்க. வீட்டில் எப்பவுமே பசுமாட்டோட கோமியத்தை தெளிச்சிட்டு வாங்க. வெள்ளிக்காசோ அல்லது வெள்ளியிலான பொருட்களோ உங்கள் வீட்டில் பூஜை அறையிலையோ அல்லது பணப்பெட்டிலையோ எப்பவுமே வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட அதிகமாக மதிப்பு மரியாதையோட நடந்துக்குங்க. அவங்கள நல்லா பார்த்துக்குங்க. தராசு எப்பவுமே வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தராசு பூஜா ரூமில் வச்சு அந்த 2 தட்டுலையும் குங்குமம் போட்டு வைங்க. இதெல்லாம் நீங்கள் வீட்டளவில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து கோவில் வழிபாடுகள் என்னன்னு பார்க்கலாங்க. முதல்ல குலதெய்வ வழிபாடு, அதாவது வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி கோயிலுக்கு போய் அங்கே தீபமேற்றி அர்ச்சனைகள் செய்து வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எப்போவெல்லாம் தோணுதோ அப்போவெல்லாம் மகாலட்சுமிக்கு ரோஸ் கலர் புடவையோ அல்லது வெள்ளை கலர் புடவையில் ரோஸ் கலர் அல்லது பச்சை கலர் பார்டர் வச்ச புடவையோ எடுத்து கொடுத்து அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து அர்ச்சனைகள் செய்து வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்க. எப்போ கோயில்களுக்கு போனாலும் டைமண்ட் கல்கண்டோ அல்லது சர்க்கரையோ வாங்கி கொண்டு போய் தானமாக கொடுத்துட்டு வாங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் கும்பகோணம் கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோயிலுக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க அப்பப்போ போயிட்டு வாங்க. வெண்தாமரை மலர் கிடைச்சா கண்டிப்பாக மகாலட்சுமி கொண்டு போய் கொடுத்து வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்க. வெண்தாமரை மலர் வைத்து வழிபாடுகள் பண்ணுறது இன்னும் நல்லதுங்க. அதே மாதிரி கோவில்கள்லையோ அல்லது வனப்பகுதிகள், காடுகள்லையோ அத்திமரம் வளர்த்திட்டு வரலாங்க. கருட வாகனத்தை நீங்கள் தரிசனம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷங்க. கருட தரிசனம் என்பது உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ முடிஞ்சால் கருட தரிசனம் பண்ணிக்கிட்டே இருங்க. நவகிரகத்தில் சுக்கிரனுக்கு வெள்ளை வஸ்திரம் எடுத்து கொடுத்து விளக்கேற்றி அர்ச்சனைகள் செய்து வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்க. இதுவும் வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் அப்படின்னு பார்க்குறப்ப வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க. பெண்கள் வரலட்சுமி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரமாக இருக்கலாம், சுவாதி விசாகம் நட்சத்திரமாக இருக்கலாம். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருக்கிறது இன்னும் நல்லதுங்க. தொழில் நல்ல டெவலப்மெண்ட் ஆகணும்னா பௌர்ணமி விரதம் இருந்தீங்கனாலே நல்ல தொழிலில் டெவலப்மெண்ட் கிடைக்குங்க. அடுத்து நீங்கள் அணிய வேண்டிய அணிகலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கன் டைமண்ட் கல்லில் வெள்ளி மோதிரம் விரலில் போட்டுக்கோங்க. உங்கள் உடம்புல கண்டிப்பாக ஒரு வெள்ளி அணிகலனாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வைரம் கூட அணிஞ்சுக்கலாங்க. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப வெள்ளை மொச்சை, வெண்ணெய், தயிர், உருளைக்கிழங்கு, கல்கண்டு, வெள்ளை வஸ்திரம், சர்க்கரை, பர்னிச்சர் பொருட்கள், தெய்வங்களை அலங்கரிக்கக்கூடிய
அலங்கார பொருள்கள்ங்க, அழகு சாதன பொருட்கள், தெய்வங்களுக்கு தேவையான வஸ்திரங்கள், கற்கண்டு சாதம், இனிப்பு பொருள்கள், வெள்ளை நிற இனிப்புகள், வெள்ளி பாத்திரங்கள், சில்வர் பாத்திரங்கள், மாம்பழம், பூக்கள், வாசனை திரவியங்கள், பாதாம் பருப்பு, சிவப்பு பூசணி, நிலக்கடலை, இதில் உங்களுக்கு எதெல்லாம் தானமாக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு வாங்க. எல்லா பொருட்களும் தானமாக கொடுக்கணுங்கிறது இல்லை. உங்களால் முடிந்த அளவு பொருட்கள் வந்து தானமாக கொடுத்துட்டு வாங்க. அடுத்து நீங்கள் பொதுவாக உங்கள் லைஃப்பில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த விஷயத்தையும் நாளைக்கு செய்யலாம்னு தள்ளி போடாதீங்க. அதை உடனே செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை அறவே தவிர்த்துக்குங்க. முடிந்தவரை சேமிக்கிறதுக்கு பழகிக்குங்க. வெள்ளிக்கிழமை யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. வெள்ளிக்கிழமை அசைவ உணவுகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போதுமே நீதி, நேர்மை, நியாயத்துக்கு கட்டுப்படுங்க. யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா சனி உங்கள் ராசியில் உச்சமாகிறதுனாலையும், சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கிறதுனாலையும் நீங்கள் கண்டிப்பாக யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. ஒரு பண விஷயங்களாகவே இருந்தாலும் கூட முடியலைன்னா அடுத்து கொஞ்ச நாளில் ஏமாத்தாமல் கொடுத்துட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை எப்பவுமே காகத்திற்கு உணவளிச்சுட்டு வாங்க. தானமாக எதையும் யாருக்கிட்டையும் வாங்காதீங்க. மாமியார் வீட்டில் வெள்ளி காசோ அல்லது வெள்ளி பாத்திரமோ வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அத்திமரம் வளர்த்திட்டு வாங்க. கல்யாணமாகாத ஏழை பெண்களுக்கு ஆடைகள் எடுத்து கொடுங்க. அவங்க கல்யாணத்தன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பொருள் உதவியோ பண உதவியோ செஞ்சுட்டு வாங்க. சொந்த பந்தங்கள்கிட்ட ஓரளவுக்கு லிமிட்டாகவே வச்சுக்கோங்க. எல்லாமே முன்னாடி நின்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு அவப்பெயர் தான் மிஞ்சுங்க. ஸோ அதனால் ஏன்னா ஏன் என்னன்னா என்ன அந்த லெவலுக்கு மட்டும் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நீங்கள் எந்த விஷயங்கள் பண்ணினாலும் கடைசியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கிரெடிட் என்பது கண்டிப்பாக கிடைக்காதுங்க. பிறருக்கு அட்வைஸ் பண்ணுறதை நிறுத்திக்கங்க. உங்களால் நிறைய பேர் மேலே வந்தவங்க இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பாக யாருமே உங்களுக்கு உதவ மாட்டாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்பவுமே விலகி இருக்கிறது உங்களுக்கும் உங்கள் எதிர்காலத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாமே உங்கள் லைஃப்பில் முடிந்தவரை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. என்ன இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கணும்னு வந்து நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இதில் உங்களால் எது பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. அடுத்து இந்த பொது பலன்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த பொது பலன்களை பொறுத்தளவுக்கு வேலை வாய்ப்பில் மட்டும் சில நெருக்கடிகள் அப்பப்போ இருக்குங்க. அதை சமாளித்து அதை அப்படியே அதே கம்பெனியில் கண்டினியூவாக இருக்கிறதுக்கு பாருங்கள். ஒரு சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லா இருக்குங்க. வருமானம் நல்லா வருங்க. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் சில மகிழ்ச்சிகரமான சூழல்கள்லாம் இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்குங்க. மொத்தத்துல இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குங்க. அடுத்து துலாம் ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். ஒன்று சித்திரை, சுவாதி, விசாகம். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுவாதி, திருவாதிரை, சதயம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும், சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி வரக்கூடிய நாட்களிலும், விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அனுஷம், பூசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும் எந்த காரியங்களை தொடங்கினாலும் அந்த காரியம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அல்லது தன நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றிங்க.